பார்க்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குடி. எல்லாம் விதவிதமா இருக்குது பொண்ணு. பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த மலருடைய பெயர் என்னன்னு தெரியவே தெரியாது பொண்ணு. இந்த பூக்களோட பேரை சொல்லுங்க. எல்லா பூவையும் சொல்றேன். எப்படி பேசி 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 நம்மளால பேசாம இருக்க முடியாதோ அத போல அவரால் தடவி 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 தடவாம இருக்க முடியாது. அவரால் அடிச்சு அடிச்சு அடிக்காம இருக்க முடியாது. நான் சொன்னது பெட்டி மிருகத்தையும் சொன்னேன், நீ அதை நடிக்கிற. ஏண்டி பொண்ணு? ஐ லவ் யூ டார்லிங். ஏண்டி பொண்ணு? நான் கள்ள கபடம் இல்லாத பொண்ணு. அது மட்டுமல்ல, நான் மஞ்சமே வச்சுக்க மாட்டேன் யார் கையிலயும். எல்லாருக்கும் ஷிஃப்ட் போட்டு கொடுத்துக்கிறோம் பாரு. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே. அது கூட்டிட்டு போடி சாட்டர்டே. அவரு கூட்டிட்டு போ சாட்டர்டே. அவரு எங்க பெரியப்பா. யார் அவரு? யாரடி? அவரு போஸ் கொடுக்க சொன்னாரு. அதுக்கு பின்னாடியா? நேரா தண்ணி போஸ் கொடுத்தேன். ஏண்டி பொண்ணு? இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த பேர்கள் தெரியவில்லை, பேரை கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லா பூக்கும் தண்ணி நிறைய விட்டுக்கிறாங்கடி, நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷா எல்லாம். இந்த 2 பூனா பாவம் முடிச்சோ தண்ணி கம்மியா விட்டுக்கிறாங்க. அது பகட்டும். அந்த தூரத்துல தெரியுது, அதுல என்ன மலர்? அந்த மலர்களையா கேட்டு பொண்ணு? அதுதான் கொடிமல்லி. கொடிமல்லியா? பார்த்தது கிடையாது. வெக்கம் வந்துருச்சு எனக்கு. ஏண்டி பொண்ணு? பொண்ணு, கொடிமல்லி பாத்தீங்கன்னா கொடி கொடியா ஓடி பூக்கள் எல்லாம் உச்சியில இருக்கும். அந்த பூ மேல ஆசைப்பட்டு பறிக்கிறதுக்கு நீ அங்க போனீங்கன்னா இருக்கு பாரு வேர்கள் அடியில. இந்த வேர்கள் அப்படியே உன்னை பிஞ்சிக்கும். அடியில இருக்காது. 4 வேறு 5 வேற தவிர மீதி எல்லா வேரும் உனக்கு பின்னிக்கும். எது ஆணி வேறு? அப்படியும் சேர்த்தாங்க சொன்னேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே. யார் அது? ஃப்ரைடே. அது மட்டுமல்ல, அந்த பூக்கள் தான் கொடிமல்லி. என்ன பூக்கள் வேணும் வேற கேட்க மாட்டியா? சொல்லடி. ஏண்டி பொண்ணு? அந்த பூக்கள் தான் மிகவும் புனிதமான மலர். என்ன மலர்? பூஜைக்கு உகந்த மலர்கள். என்ன மலர்? அதுதான் சாமந்தி தோட்டம். மல்லிப்பூவா? மல்லி வேண்டாம். யார் தெரியுமா? மல்லி தோப்பர் குண்டு குண்டா குண்டு குண்டா குண்டு மல்லி எல்லாம் பொண்ணு. அதெல்லாம் சாமந்தி தோட்டம். என்னடி சொல்ற தங்கச்சிங்களை பார்த்து? சாமந்தி. சாமந்தி பொண்ணு, பூக்களே மிகவும் புனிதமான மலர்கள்னா அந்த மலர்கள் தான். பூஜைக்கு உகந்த மலர், அனைத்து கடவுளுக்குமே ஏற்றமான மலர் அது. அதனால அந்த சாமந்தி தோட்டத்தை புனிதமா பாத்துக்கணும். அடுத்து கேட்க மாட்டியா? ஏண்டி சொல்லடி. என்ன மலர் பொண்ணு? சொல்லு. இந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன பூனே தெரியலையா? தெரியவில்லையே. இதுதான் ரோஜா தோட்டம். ரோஜா தோட்டம் பொண்ணு. இந்த ரோஜா சாதா நல்ல கம்பு தாண்டி கிடக்கும் பொண்ணு. இந்த பிப்ரவரி 14 வந்தா இதுக்கு இருக்கும் பாரு மவுசி. அம்மா எங்கதான் இது பிஸி ஆகும் தெரியாது பொண்ணு. அது மட்டும் இல்ல. ஏண்டி பொண்ணு சொல்லடி. அந்த ரோஜா மேல ஆசைப்பட்டு நீ பறிக்க. ஆமா பொண்ணு, அந்த ரோஜா பார்க்கத்தான் சின்னதா இருக்கும். அடியில முள்ளு பெருசா இருக்கும். ஒரே குத்துதான் இன்னைக்கு பாருங்க என்ன போய் பொண்ணு. அது மட்டுமல்ல, இந்த பூக்களிலே ஒரு பூ என்ன வா 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 நாளைக்கு
அது மட்டும் இல்ல, அதோ அமர்த்திருக்கு பாருடி தன்னை தன்மையில பூடி பண்ண பின்னாடி வர சங்கதினால அதை ரசிக்க நடி பண்ண அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடலாமா? ஆமா, இஷ்டம் தான், நீங்க நம்மளால பண்ணிக்கலாம். பண்ண இந்த அழகான மலவிடத்தை விட்டு போவதற்கு எனக்கு மனதே வரவில்லை. அப்படியா? ஆமா, அதனால இந்த மலர்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா
ரெண்டு பேரும் பார்த்தா எட்டி பார்த்தாங்களா? இவர் எட்டியே பார்க்க மாட்டாரு பாரு. ஏன் தெரியுமா? அவர் ரெக்கார்ட் பண்ணி கூட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் வேலையை அவர் செய்யறாரு. சொல்லுடி. நான் உங்களை எங்கெல்லாம் தேடின்னு வரேன் தெரியுமா? யாரு எட்டு? எங்களை. அம்மா, நான் தேடாத இடமே இல்ல. அப்படியா? என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் முன்னாடியே வந்துடுறீங்க. ஆஹா. நான் எங்க போனீங்க ஏதா போனீங்கன்னா உங்களை தேடின்னு வரதுக்கு நேரம் ஆயிப்போச்சு. யாரு எங்களை தேடி? ஏண்டி? அடி மானகட்ட கண்ணாடி. அடி கூறுகட்ட குக்கரே. உன்னை தேடி 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 பார்த்து வர வழி இல்ல. என்னையா? ஆமா. என்னையா தேடி பாத்தீங்க? ஆமாட்டியா? எங்கெல்லாம் பாத்தீங்க? எங்க தெரியுமா? ஏய், உத்திரவரை ஏறி வலை வீசி தேடின உண்டு நாடு. நான் அங்கதானே இருக்கிறேன். அப்படியா? நீயாவது உத்தரமேரு ஏறி ஏதா தேன்னு பொண்ணு. இங்க வந்து வேனை விட்டு யாருக்கணமோ இல்லையாடி பொண்ணு. அப்படியா? பெட்டிக்காரர் என்ன பண்றாரு? என்ன பண்ணாரு? பாடி இந்த பக்கம் போனா அந்த பக்கம் கூட்டும் போறாரு. அந்த அப்படியா? பக்கம் அங்க ஏய், ஏய், பாயா பார்த்து பசு வாயில யாருன்னா சாப்பிட்டு போட்ட போய யாடி பண்ண விருதக்காரர் வந்தாரு. பாடி பண்ண இந்த பக்கம் போல சின்ன வசதியாக உட்காந்து பேசலாம். இந்த பக்கம் கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்கேயே காணோம். இதெல்லாம் போதாத குறைக்கு ஏன் பொண்ணு இன்னொருத்தர் கூட கூட்டு போனாரு. யார் அவரு? அதோ உட்காந்துக்கிறாரு பாரு நீல கலர் சட்டப்பட்ட மாமா. யாரு? ஏய், ஐயோ, தாய் மாமாடி. அவர் வீட்டுக்கு போட இருந்தா பொழுது வெடி 5 மணிக்கு தான் வந்திருப்பாரு. 5 மணிக்கு தானா? ஆமா. சரி ஏண்டி? ஆமா. ஏன் இவ்வளவு காலத்தை எங்க போய் என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு வந்து யாரு? ஏய், அம்மா, ஏன் கதை அண்டி கேக்குறீங்க? ஏய், என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லடி. உடம்பு சரியில்லடி. ஏதோ ஒண்ணு சரியில்லடி. நான் என்ன பண்றது? என் வீட்டுக்காருக்கு பால் கொடுத்துட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன பாரு. நீ ஏன்டி தவறா நினைக்கிற? நான் கடகன்னு ஓடி நாட்டாங்கடையில போய் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன். பால் வாங்கி வந்தாங்க, சக்கரை வாங்கி வரணுமே. மறுபடியும் போய் 1 கிலோ சக்கரை வாங்கி வந்தேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமே. காப்பி தூள் வாங்கி வரலையே, வாங்கிட்டு வரலையே. மறுபடியும் ஓடுனேன், காப்பி தூள் வாங்கிட்டு வந்தேன். ரயிலே சரி வாய் சொல்லு. அம்மா, ஏய், இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சு அது கட்டை வேலைக்கு அடுப்புல சொருவி சொருவினேன். என் வீட்டுக்கார தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சேன். பாலு, சக்கரை, தூள் எல்லாத்தையும் அவர் வாயில ஊத்தி ஊத்திட்டு தீய பத்த வச்சுட்டு வந்துக்கிறேன். ஏய், இந்த வீட்டுக்காரு வீட்டுக்காரு கஷ்டமா இருப்பாரு. அவனால நான் என்ன சுகத்தை கண்டேன். அவனால என்ன சுகத்தை கண்டேன். ஏன்டி கேக்குறேன்? ஒரு நல்ல நாளுக்கு போக முடியுதா? ஒரு கெட்ட நாளுக்கு போக முடியுதா? 4 பேரா கூட சந்தோஷமா போக முடியுதா? போய் இருக்கிறான் சந்தோஷமா தான். ஏன்டி அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் போறது ஒண்ணுதான். ஏய், நீ எப்ப இறங்குதா பாத்துக்கிறாங்க இவங்களும். அப்படியா? போய் சந்தோஷமா பாரு, 4 பேரு கல்யாணத்துக்கு போனா அப்படியா? அவங்க கூட போலாம். நான் ஆசைப்பட்டு கேட்டேன். என்னது? ஏங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு எல்லாம் போறாங்க. எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. கம்பள மூக்குல எல்லாம் மாட்டிட்டு போறாங்க. கைத்து நிறைய செயின் எல்லாம் மாட்டி போறாங்க அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? ஏய், நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், சாயங்காலம் வரும்போது உனக்கு கம்பளோட வரேன். என் வீட்டுக்காரன் தெய்வண்டி கேட்டு நான் பண்ணா வேலைக்கு போய்க்கிறாரு, அத்தான் கம்பளம் எத்தனை வர போறாரு அப்படின்னு நான் ஆசையா உட்காந்துங்கிறேன்டி. சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன், குழம்பு வச்சுக்கிறேன், குழம்பு வச்சுக்கிறேன். எனக்கே ஒரு சந்தோஷம். ஏன்னா கம்பளம் தர போறாரு அப்படின்னு. அம்மா 6 மணி ஆச்சு. அவன் மூக்க முட்டை குடிச்சிட்டு வர்றான். நானும் ஆசையா பக்கத்துல உட்காந்து சாப்பாட்டை போட்டு சாப்பிட சொல்லிட்டு கேக்குறேன், ஏங்க காலையில சொல்லிட்டு போனீங்க கம்பல் எடுத்துன்னு வரேன்னு, எடுத்துன்னு வந்துக்கிறீங்களா? காதுக்கு கம்பல் ஒரு கேடு அப்படின்னு காது பிடிச்சு கட்டிட்டான். காதுதான் போனா போது போதுன்னு சொன்னேன். அப்புறம் அங்க பாருங்க எல்லாம் எப்படி போறாங்க. ஒரு நல்லதுக்கு போக முடியல. மன மூக்குல மூக்குத்தி இல்ல, மூக்குத்தியாவது ஒண்ணு எடுத்து கொடுங்க. இன்னைக்கு தான் நான் வேலைக்கு போறேன், எனக்கு சாயங்காலம் நான் சம்பளம், நான் வரும்போது உனக்கு மூக்குத்தி எடுத்து வரேன். எங்க வீட்டுக்காரர் எனக்கு சொன்னாரு. உனக்கு எப்ப எப்படி தெரியும்?
சொல்லி கேட்டியே சாயங்காலம் 6 அம்மா, மணிக்கு எடுத்து வந்தாரா அதே மாதிரி ஆசையா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் உட்காந்துங்கிறேன். உட்கார்ந்துட்டு இருக்கிற வராரு வராரு எப்படி வராரு எப்படி வராரு ஃபுல்லா குடிச்சிட்டு வராரு குடிச்சிட்டு. சரி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை தானே ஆசைதானே கம்பள மூக்கு சேர்த்து தந்துருப்பாரு அப்படின்னு ஆசையா பக்கத்துல உட்கார வச்சு உட்கார வச்சு சாப்பாட்டை போட்டு சாப்பாடு அவ போட்டு சாப்பிட சொல்லிட்டேன் சாப்பிட சொல்லிட்டு ஐயா ஆ, மூக்கு சேர்த்து வந்தீங்கன்னு சொன்னீங்களே கத்துன்னு வந்தீங்களா எடுத்து வந்தாரா மூக்குக்கு ஒரு கேடு மூக்கு கேடின்னு மூக்கு பிடிச்சி கட்டிட்டாங்க ஐயோ, ஐயோ. ஏய் நான் உள்பாவாட கேட்கலாம் அப்புறம் எது கேட்கிறாரு என்னடி கேட்டு அனுப்ப போற நான் உள்பாவாட எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லலான்னு கேறேன் என்னது அவன் சாயங்காலம் வந்து எத்த பிடிச்சி கடிப்பாடு ஏய் ஏண்டி குக்கரே இங்க வாடிங்க ஏண்டி உன்னுடைய புருஷன் எவ்வளவு ஒரு நல்ல புருஷன் தெரியுமா உன்னை சுதந்திரமா இப்படி சுத்த விட்டுக்கிற நடி பொண்ண ஏண்டி புறாவே இல்லாம புறாவை வரைஞ்சுன்னு வந்துக்கிற இது என்னது இது ஏய், ஒரு பொண்ணா பிறந்தா அச்சம் நானும் மடம் பைப்பு எல்லாம் இருக்கணும் உன்னோட அதெல்லாம் இல்லடி அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு அது பைப்பு கிடையாது இங்க வாங்க அது மட்டும் இல்ல ஏண்டி பொண்ண எல்லாரும் மூக்கத்திலயும் காதலையும் கம்மல் போட்டுக்கிறாங்கன்னா இந்நேரத்துக்கு ஏச்சு எங்கன்னா வெளில போக முடியுமா ஏய் பொண்ண கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க ஏய், ஒரு காது குத்துறதுக்கு போக இருந்தா மாட்டாங்க கூட பாரு ஒரு பொண்ணு உட்கார வைக்க போக இந்நேரத்துக்கு மாட்டாங்க எங்கேயுமே போக முடியாது நீ எங்க வேணாலும் போலாம் யார வேணாலும் கூட்டும் போலாம் உன்னை யாரும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஆ, அப்படியா ஐயோ உங்களே எங்காச்சும் அப்படி விட்டு போடுவாங்களா ஏய், என்னதான் என்னையா கூட்டு நீ போடுவாங்க? எங்க பண்ண போறாங்கறியா? ஏய் அதெல்லாம் ஏய் எடுத்துக்கோ. வானாடி பங்கு வச்சுட்டு போறீங்க வானாடி ஏய், ஏய், மானங்கட்டவளே, இந்த Dress எந்த கடையில போய் பேசுறாங்க? ஏய் இது எந்த கடையில எடுத்து தெரியுமா எந்த கடையில? குடுகுடுன்னு ஓடுனேன் போண்ணே. ஏய், பாத்திமா ஸ்டோர் கடை வச்சுக்கிறாங்க பாத்தியா? பாத்திமா ஸ்டோர் என்ன ஊர்ல? உத்தரமருர்ல திருநெல்வேலியில. அதே ஓனரு பக்கத்துல கைலாங்கடை வச்சுக்கிறாரு காயலாங்கடை. அந்த இரும்பு கடையில எடுத்து ஏய், ஏண்டி பொண்ணு இப்படி போய் சொல்றாங்க பார்த்து இருக்கும்போதே நீ இவ பேக்ல இருந்து திருடுறத நானே பார்த்தேன் ஆ? உன் பாவடா அது இவ பேக்ல இல்ல ஆமா இவ இவன் பேக்லயா பேக்லயா ஏய் ஏண்டி? இது நான் ஆசையா வந்த பாவாடை ஏய் எங்க வச்சிருக்கியா? ஆமா ஏண்டி நாங்கெல்லாம் குடும்பத்து பெண்கள் ஒரே ஒரு பொட்டு அழகா வைக்கிறோம் ஏண்டி பொண்ணு இவ்ளோ லைனா பொட்டு வச்சுக்கிற என்னடி இது ஏய் நீங்க இந்த அம்மா பத்தினி 10 பொட்டு வைப்பேன் நீங்க உத்திமி ஒரே பொட்டு வைக்கிறீங்க போங்கடி ஏய் எந்த ஒரு 10 பால போட்டு வைப்பாங்க பத்தினியா? பத்தினியா? காலையில விடுச்சு இங்க ஒரு 4 பேரை கேட்டாதான் சொல்லுவாங்க. ஏண்டி அப்படியா இதான் உங்களுக்கு நீ மட்டும் உங்களுக்கு ஏய் என் கூட்டார பாக்க போறீங்களா ஒரு புறமா இருங்கடி அவன் அவசரப்பட்டவன் ஆரஞ்சு போடுவான் யாரு? ஆமா